ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாமே நல்லா இருக்கீங்களா? இங்கே நம்ம என்ன செய்ய பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆட்டு ரத்த புளியெல்லாம் செய்ய வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஆட்டை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஆட்டோட ரத்தத்தை கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஆட்டு ரத்தத்தை இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கினேன். நீங்களும் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கணும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆட்டு ரத்தத்தை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். மூடி போட்டு வேகல வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆட்டு ரத்தம் நல்லா வெந்துடுச்சு. வெந்துடுச்சு. இப்போ வாங்க வெளியில எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆட்டு ரத்தம் நல்லா வெந்துச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்புல கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. கொஞ்சம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டு ரத்த புளிக்கு நிறைய பூண்டு போடுங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாரத்துக்கு இங்க ஆட்டு ரத்த பொரியல சாப்பிடுங்க. அப்பதான் ரத்த சோகம்லாம் வராது. எங்க அம்மா எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள்ல ஆட்டு ரத்த பொரியல செஞ்சு தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஆட்டு ரத்த பொரியல இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கோங்க. நான் கத்தியில நல்லா எடுத்துட்டேன். உங்களால கத்தியில பண்ண முடியலன்னா கையில கூட அமைச்சு போட்டுக்கலாம். தூள் போட்டுக்கோங்க. பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் செய்யும் போதே 2 வாயில போட்டுக்கிட்டேன். செய்யும் போதே வாசனை ரொம்ப சூப்பரா இருக்குது. டேஸ்ட் குறிக்கிறதே பெப்பரா, மறக்காம பெப்பர் போட்டுக்கோங்க. கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கருப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆட்டுப்பிள்ளை ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நம்மளோட ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரத்த பொரியல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்,
இங்க பூண்டு உளுத்த பழம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்களும் வாரத்துக்கு ஒரு நாளா செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.